அனைவருக்கும் வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் உடம்புக்குள் ஒரு போட்டி அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை. யார் பெரியவன்? இது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு போட்டி. 2 நாடுகளுக்கு மத்தியிலே இந்த போட்டி உண்டு. 2 மனிதர்களுக்கு இடையில இந்த போட்டி உண்டு. சரி, ஒரு மனிதனுக்குள்ளேயே இது மாதிரி ஒரு போட்டி வந்தா அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு கற்பனை இது. ஐம்பொறிகளுக்குள்ளே யார் பெரியவன் அப்படிங்கிற போட்டி வந்துதான். உடனே கடவுள்கிட்டே போய் முறையிட்டாங்களாம். பேசும் சக்தி இருக்கே, அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டுத்தான் வாங்குறான். பேசினாதான் அவன் தன்னுடைய தேவைகளை அடுத்தவர்கிட்டே சொல்ல முடியும். இன்றைக்கு எதையும் கேட்டு வாங்கித்தான் உயிர் வாழ வேண்டியிருக்கு. பேச்சு இல்லைனா எல்லாம் போச்சு. அதனாலே நான் தான் பெரியவன் அப்படின்னது பேசும் சக்தி. முதல்ல ஒரு பொருளை பார்த்தாதானே கேட்க முடியும். அதனாலே பேச்சை விட பார்வைதான் முக்கியம். ஆகவே நான் தான் பெரியவன் அப்படின்னது பார்க்கும் சக்தி. பார்க்கிறதை விட பேசுறதை விட கேள்வி ஞானம்தான் ஒரு மனிதனை உருவாக்குது. நம்மை பற்றி அடுத்தவன் என்ன பேசுகிறான்ங்கிறத கேட்டாதான் நம்மளை திருத்திக்க முடியும். அதனாலே நான் தான் பெரியவன் அப்படின்னது கேட்கும் சக்தி. ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது சம்பந்தமாக பேசினாலும் சரி, கேட்டாலும் சரி, அதை பற்றி சிந்திச்சாதானே அதற்கு ஏற்றுற மாதிரி செயல்பட முடியும். வந்து சேருகிற விஷயத்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பக்குவப்படுத்தி கொடுக்கிறது மனம்தான். அதனாலே நான் தான் பெரியவன் அப்படின்னது சிந்திக்கும் சக்தி. மூச்சு விடும் சக்தி இருக்கே, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தது. நீ ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் கடவுள். அது எதுவும் சொல்லாமே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சும்மா இருந்துக்கிட்டது. கடவுள் யோசனை பண்ணிறார். அப்புறம் சொன்னார், இதோ பாருங்க, உங்களுக்குள்ள யார் பெரியவங்கிறத முடிவு பண்ணலாம். அதுக்காக ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். மனித உடம்புல இருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருங்க. யார் பிரிஞ்சிருக்கும் போது மனிதன் ரொம்ப சிரமப்படுறானோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னார். சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல பேசும் சக்தி விலகி போச்சு. 1 மாதம் அவனாலே பேச முடியாமல் போச்சு. அவ்வளவுதான். உயிர் வாழ்றதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. கையாலேயே சைகை காட்டி வேண்டியதை வாங்கி சாப்பிட்டு பிழைச்சிக்கிட்டான். அப்புறம் பார்க்கிற சக்தி மட்டும் பிரிஞ்சு போச்சு. மனிதனாலே எதையும் பார்க்க முடியல, அவ்வளவுதான். தொட்டு பார்த்து வேண்டியதை கேட்டு வாங்கிக்கிட்டான். அப்புறம் கேட்கிற சக்தி மட்டும் விலகி போச்சு. மற்றவங்க சொல்றது பேசிக்கிறது அவனுக்கு காதுலேயே விழலை. அதனால பாதுகாப்பாக இருந்தான். இதுக்கப்புறம் மனம் விலகி போச்சு. மனிதன் சிந்திக்கிற சக்தியை இழந்தான். சித்தப்பிரமை பிடிச்சவன் போல உட்கார்ந்திருந்தான். யாரும் அவனை நெருங்கவே இல்லை. ஆனாலும் பரிதாபப்பட்டு சில பேர் சோறு போட்டுடுவாங்க. அவன் படைச்சுக்கிட்டான். கடைசியாக வந்தது மூச்சு விடும் சக்தி. இப்போ அது மனித உடம்பை விட்டு விலக ஆரம்பிச்சுது. அவ்வளவுதான். கண் பார்வை மங்க ஆரம்பிச்சுது. காது கேட்கிற சக்தியை இழந்துச்சு. பேச முடியல. சிந்தனை கலங்கி போச்சு. மனிதன் கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த 4 பொறிகளும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுது மூச்சு விடுற சக்தியை பார்த்து. தயவு பண்ணி நீ இந்த உடம்பை விட்டு போயிடாதே. நீ போயிட்டா இந்த உடம்புக்கு மரியாதை இல்லை. நாங்களும் செயல்பட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் செய்யறது வெளியே தெரியுது, உன்னுடைய பெருமை வெளியே தெரியறதில்ல அப்படின்னுது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. கடவுளுக்கும் இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலையாம். சரி, இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, ரொம்பவும் முக்கியமானவர்களெல்லாம் அவங்க செய்கிற காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க. அவங்க செய்கிறத விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. அடக்கமாக செய்யப்படுகிற பணி தான் அவசியமான பணியாக அமையும். இதுதான் இதில் உள்ள தத்துவம். நன்றி.